விஜய் வந்து சந்தோஷமா வந்து அவங்க மாமாவ வந்து வெண்ணிலாவோட மாமா கூட்டின்னு வராரு. ஆனா வெண்ணிலா வந்து அவங்க மாமா கூட போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால வெண்ணிலா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. காவேரிக்கும் உனக்கும் நடந்த கல்யாணத்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து காவேரிய வந்து கல்யாணம் பண்ணது வந்து அவ உன்ன பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளும் போயிட்டாளா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பத்தி ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அதை கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆகுறாரு. என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. மரியாதை இங்கிருந்து போயிடு. இவ்வளோ நாள் நீ நல்லவன்னு நினைச்ச. இப்பதான் தெரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்ப்பா, தேவையில்லாமல் என்னோட மருமகளை பற்றி பேசாதப்பா அப்படின்றாரு. அவரும் அதை கேட்டுட்டு வந்து உங்கள் மருமக பேசுறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, எப்படி பேசுகிறா, என் பொண்டாட்டி பற்றி தரகுறவாக பேசுகிறா, நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு உனக்கு என்னப்பா, என் மருமகளை கூட்டின்னு போனோம் அவ்வளோதானே, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் என் மருமக கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு நீங்கள் அமைதியாக இருங்க மாமா. ஓ, இப்போ வந்து காவேரி அந்த அவள் வந்து உங்களுக்கு பெருசாயிட்டா, ஆனால் என்ன அவ்வளோ விரும்பிட்டு கடைசியில் என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறா விஜய், நான் சும்மாவே விடமாட்டேன் விஜய் உன்னை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் இப்போ சொல்கிறேன், இவ்வளோ நாள் வந்து நீ ரொம்ப சாஃப்டானவ, நீ எப்படிப்பட்டவ, நீ எல்லாம் வந்து அவ்வளோ நல்லவ அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தேன் காவேரி கிட்ட. ஆனால் எல்லாத்துக்கும் காவேரி வந்து என்கிட்ட சொன்ன அப்போவே உன்னோட குணம் வேறன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக தான் இருக்குது. ஓ, என்னை பற்றி அவள் போட்டு வேற கொடுக்குறாளா, உன்னை பற்றி மாதிரிலாம் அவள் கிடையாது, போட்டு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. என் காவேரியை பற்றி ரொம்ப பேசுன்னு வச்சுக்கணும், அப்புறம் நல்லா இருக்காது. உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்து வச்சதுக்கு எங்களுக்கு தேவை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அதை கேட்டு தாத்தா வந்து அதான் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சிச்சில்லம்மா, முதல்ல கிளம்புமா, தேவையில்லாமல் ஏமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. கிளம்ப தான் போகிறேன், ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இந்த வெண்ணிலா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு பாத்தியாடா இந்த பொண்ணை காப்பாற்றி இவ்வளோ தூரம் எல்லாம் வச்சதுக்கு இந்த பொண்ணு காட்டுற நன்றி கடன் பார்த்தியா, எல்லாம் தேவை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உன்னையும் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு விஜய். உன்னையும் வந்து வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பார்த்துட்டு இருக்க விஜய் வந்து வெள்ளாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அதை பார்த்த தாத்தா வந்து கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும்ன்றாரு. பாத்தியாடா இந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையே போயிருக்கும். அது வரைக்கும் உன் காவேரி வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிட்டாடா, எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தியா, இவளை போய் விரும்பியிருக்க பாரு, ஒன்னெல்லாம் சொல்லணும் அப்படின்றாங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, எனக்கு தெரியாது பாட்டி, இவ்வளோ வந்து இப்படிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு, இவளுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு இப்போ தான் பாட்டி எனக்கு புரியுது. இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்காளே, இவளையா போய் நான் அவ்வளோ விரும்பினேன். எனக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி. சரிடா, இப்படியே அழுதுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அதான் போயிட்டால, இதுக்கப்புறமும் காவேரி நீ ஏன் பிரிஞ்சிருக்கணும், முதல்ல போய் காவேரியை கூட்டிகிட்டு வரலாம், நீ போறியா, நாங்களும் வரட்டுமா அப்படின்னோடனே சரிங்க பாட்டி, நம்ம எல்லாருமே போகலாம். ஆமாம், நம்ம எல்லாரும் போனாதான் அங்கே வந்து சாரதாவை சமாளிக்க முடியும். ஏற்கனவே சாரதா ரொம்ப ஓவராக பண்ணுவா, எப்படியாவது பேசி காவேரி கூட்டின்னு வர வழியை தான் பார்க்கணும், எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக வந்து வெளில நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து ராகினி வந்து வராங்க. நீங்கள் 2 பேருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஊருக்கு போகிறோம் அவர் சொல்கிறாரு. இங்கே இல்லை சொன்னால் கேளுங்க, வாங்க அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாதுமா, எப்படியாவது நீ விஜயை பழி வாங்கணும்னா ஒரே வந்து விஷயந்தான் இருக்குது, விஜய் உனக்கு ஈஸியாக கிடைப்பான், அதுக்கு ஒரே வழி நீ விஜய் மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதிர்ச்சி அடையில. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா, விஜய் மேலே நீ கேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் பயந்துக்கிட்டு உன் கூட வாழ ஆரம்பிச்சிடுவான், அதுக்கப்புறம் என்ன நீ விஜய் நல்லா வாழலாம் அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன், அந்த விஜய் நான் சும்மாவே விட மாட்டேன், விஜய் வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணும், அந்த காவேரி கூட வாழவே கூடாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. சரி காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஒரு வந்து ஃபோன் வருது. டேய் முதல்ல வந்து ஃபோனை பாரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப தவறாக வந்து மோசமாக பேசுகிறாங்க, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைலாம் கூறி ஏமாற்றிருக்காரு அந்த விஜய் தான் வந்து என்னை வந்து ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டார் என்கிட்ட, விஜய் என்னை கல்யாணம் பண்ணு ஏமாத்தினாரு, அவர் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாள் இந்த வெளியிலான்னு. இது வந்து தாத்தா பார்த்தீங்களா தாத்தா, அந்த வெளியில இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணிட்டாலே, இவ்வளோ போய் நீங்கள் கூட்டு வந்துருச்சு நீங்கள் பாரு அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. பெரிய வந்து காவேரி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரோ தெரியல. முதல்ல நான் விஜய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாரும் பார்த்து அந்த பொண்ணை எப்படி வந்து பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இவளுக்கு போய் வச்சு பார்த்தீங்களே வீட்டில் அப்படின்றாங்க. வந்து முடிவு பண்ணுறாங்க, இல்லை இப்போ நான் வந்து அவரை விடக்கூடாது, அவர் பாவம் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்பார், அவர் கூட நிற்க வேண்டியது என் கடமை அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.